48 வயதினை கொண்ட பெண்மணி ஒருவர் வந்து கிட்டத்தட்ட 22 கோடி மதிப்புள்ள கொகைன், அது மட்டுமல்லாது போதைப்பொருள் மாத்திரை, இந்த இரண்டையும் வைத்திருந்ததாக வந்து இந்த போலீசார் வந்து இன்றைய தினம் கைது செய்திருக்கிறார்கள். அதாவது இவர் வந்து இந்த கனேமுள்ள பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண். அதாவது அவரிடம் 4 கிலோகிராம் கொகைன், அது மட்டுமல்லாது 3450 போதை மாத்திரைகளை வந்து இந்த பெண்மணி வந்து வைத்திருக்கின்றார். அவரை வந்து இன்றைய தினம் கைது செய்திருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான நபர்கள் இருக்கும் வரை எங்களுடைய நாட்டில் காணப்படுகின்ற அந்த இளைஞர்கள், அது மட்டுமல்லாது இவ்வாறான போதைப் பொருட்களை பயன்படுத்துவர்கள் வந்து அதிலிருந்து வெளியில் வரவே முடியாது. அதாவது இவர்கள் தங்களுடைய வருமானத்துக்காக செய்கிறார்கள். இதனை பாவிக்கின்ற ஒவ்வொருவருடைய குடும்பங்கள், அது மட்டுமல்லாது இளைஞர்களுடைய வாழ்க்கையானது சீரழிந்து கொண்டு செல்கிறது. இது குறித்து அனைவரும் விழிப்புணர்வுடன் இருங்கள். அதாவது இவ்வாறு நீங்கள் பாவிப்பதனால் நீங்களும் அழிந்து போய் இதனால் உங்களை சுற்றி உள்ளவர்களும் வந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறார்கள். ஆகவே தயவு செய்து யாரும் இவ்வாறான போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்து ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நாட்டில் புற்றுநோயினுடைய அதிகரிப்பானது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 நபர்கள் வந்து இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்படுகிறார்களாம். அது மட்டுமல்லாது ஒரு நாளைக்கு 40 பேர் இலங்கையில் வந்து இந்த புற்றுநோயால் வந்து இறக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் வந்து எச்சரிக்கையாக இருங்கள். இந்த புற்றுநோய் வந்து ஏற்படுவதற்கு மிக மிக பிரதான காரணம், இந்த ஆண்களுக்கு ஏற்படுறதுக்கு பிரதான காரணம் இந்த புகைத்தல் கூட இருக்கின்றது. அதாவது இந்த போதைப் பொருட்களினுடைய பாவனை. ஆகவே அதாவது ஒரு நாளில் வந்து 40 நபர்கள் வந்து இலங்கையில் இறக்கின்றார்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. ஆகவே இதனையும் ஏனையவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 2024ஆம் ஆண்டை விட 2025ஆம் ஆண்டு வந்து இந்த புற்றுநோயினுடைய அதிகரிப்பு வீதமானது மிக அதிகமாக காணப்படுகிறது. அதாவது 19,000 35,000 வரை வந்து அதிகரித்திருக்கின்றது. ஆகவே இது குறித்தும் அனைவரும் அவதானமாக இருங்கள். இந்த 12 வயது சிறுவர்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு நடைமுறை ஒன்று வந்திருக்கின்றது. அதாவது இது ஏனைய நாடுகளில் வந்து காணப்படுகின்றது. எனினும் தற்பொழுது வந்து இதனை எங்களுடைய நாட்டிலே வந்து அறிமுகப்படுத்த போகிறார்கள். அதாவது 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இந்த தொலைபேசியை வந்து பயன்படுத்துவதை முற்றாக தடை செய்வதற்கும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு முற்றாக தடை செய்வதற்கான நடவடிக்கையானது மிக மிக விரைவில் வந்து கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே உண்மையில் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நான் கடந்த வீடியோவில் கூட கதைத்திருந்தேன். இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் வந்து வைத்தியசாலைகளில் வந்து அனுமதிக்கப்படுகின்ற வீதமானது அதிகரித்து கொண்டு செல்கிறது. இதற்கு மிகவும் பிரதான காரணம் இந்த தொலைபேசி. ஆகவே இவ்வாறான ஒரு சட்டம் நடைமுறை எங்களுடைய நாட்டில் வந்து கட்டாயம் கொண்டு வர வேண்டும். மிக விரைவில் வந்து கொண்டு வரப்போவதாக நேற்றைய தினம் அரசாங்கத்தின் சார்பாக வந்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து தொலைத்தொடர்புகளை பயன்படுத்துவது முற்றாக தடை செய்யப்பட இருக்கின்றது. நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.